ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அஸ்தர் ஃபுட். இன்றைக்கி வந்து கோயில் திருவிழாவில் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு. அது என்ன குழம்பு, என்ன ரசம், என்ன சாப்பாடு அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கோயில் திருவிழாவில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரசங்க, வந்து ரசம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரசம், தக்காளி ரசம். சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் இது வந்து சாம்பார்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து சாம்பார். அருமையாக இருக்குங்க சாம்பார், ரொம்ப கெட்டியாக இருக்குது. முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது ரசம், சாம்பார் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சாப்பாடு, ஒயிட் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் சாப்பாடு. சரி, நம்ம கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம். சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குங்க சாம்பார். நல்லா இருக்குங்க. கோயில் சாப்பாடு அப்படின்னு போகும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். ரசம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எப்பவுமே அந்த கோயில் விசேஷங்களில் பார்த்திங்கன்னா சாம்பார், குழம்பு, தயிர், தக்காளி சாப்பாடு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிகளும் வந்து ஒரு சூப்பராக செய்வாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து இப்போ கோயில் ரசம், இந்த சாம்பார், ரைஸ்க்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களை சந்திக்கிறேன்.